அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டுக்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 32,500 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாகவே கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல கண்டிப்பா ஒரு 2 தடவையாவது நோட்டிபிகேஷன் விடுவாங்க. ஒரு வருஷத்துல ஸ்டார்டிங்லயே வெளியிடுவாங்க, ஒரு வருஷத்துல கண்டிப்பா எண்ட்லையும் வெளியிடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிபிகேஷன் விடுற ஒரே வேலை வாய்ப்புனா அது இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவாக், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் 38 மாவட்டத்தில் அப்படின்றத பற்றின தகவல் பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்றத பற்றின முழு தகவலும் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போறாங்கன்றதையும் பார்க்க போறோம். அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட், என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும், அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்றத பற்றின முழு தகவலும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி நம்ம விண்ணப்பிக்கணும், எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது. ஒன்லி டைரெக்டாக நம்மளுடைய மார்க்கை மட்டுமே வச்சு, அதாவது 10வது மார்க் ஷீட்டு 12வது மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலையில் இதுவும் ஒன்று. ஸோ அதனால் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாதுன்றதுனால யாருக்கு எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் ஈஸியாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை கிடைக்கும், எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறவங்க என்னென்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். மெயினாக அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் எப்போ, டேட் க்ளோசிங் எப்போ, எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஸோ எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான கவர்மெண்ட் அஃபிஷியல் வீடியோஸ்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்பானது நமக்கு எங்கிருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான புதிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவாக் போஸ்டிங். ஓகேங்களா? இந்த 3 போஸ்டிங்கோட வேலைகள் என்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எந்த போஸ்டிங் நம்ம சூஸ் பண்ணணுன்றதையும் தெளிவாக சொல்கிறேன். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்றவரு அவருக்கு முழுக்க முழுக்க ஆஃபீஸ் ஒர்க் தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டிங் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக முழுக்க முழுக்க ஆஃபீஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் இருக்கும். உங்களுக்கு வெளியில் போகிற வேலையாக இருக்காது. சரிங்களா? காலையில் நீங்கள் 10 மணிக்கு 9 மணிக்கு போகிறீங்கன்னா ஈவினிங் 4-5 மணிக்கெலாம் நீங்கள் வந்துடுற மாதிரி தான் இருக்குங்க. ஓகேங்களா? இது ஆஃபீஸ் ஒர்க்கு. அடுத்ததான் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இல்லாத நேரத்தில் இவர் தான் பார்த்தீங்கன்னா பிரான்ச் மாஸ்டராக போஸ்ட் மாஸ்டராக செயல்படுவார். அவருக்கும் மோஸ்ட்லி ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு ஒரு சில டைமில் கொரியர் பண்ணுற வேலைகளும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் டக் சேவாக் போஸ்டிங். அவருக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கொரியர் டெலிவரி பண்ணுற வேலை மட்டும்தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்க வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. சரிங்களா? ஸோ அதனால அந்த போஸ்டிங்கை யாரெல்லாம் இப்போ நான் 3 விதமான எக்ஸ்பிளைனிங் கொடுத்தேன். ஸோ இப்படி யார் யார் எந்தெந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணலாம், எந்த மார்க்குக்கு எந்த போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் பாஸ்ல இருந்து 10வதுல நீங்க ஜஸ்ட் பாஸ்ல இருந்து நீங்க 350 400 வரைக்கும் யாரெல்லாம் நீங்க இருக்கீங்களோ 450 வரைக்கும் கூட நீங்க விண்ணப்பிச்சுக்கோங்க.
கிராமின் டக் சேவக் போஸ்டிங். எனக்கு ஒரு அரசு வேலை கண்டிப்பா வேணும், அது எந்த போஸ்டிங் இருந்தாலும் பரவாயில்லன்றவங்க 450 மார்க் எடுத்திருக்கவங்க வரைக்கும் ஜஸ்ட் பாஸ்ல இருந்து நீங்க கிராமின் டக் சேவக் போஸ்டிங்கை நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து வந்து 450ல இருந்து ஓகேங்களா, 470 480 இவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறவங்க பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா மினி ஜஸ்ட் பாஸ்ல இருந்து 450 வரைக்கும் நீங்க டக்ஸேவக் போஸ்டிங் தவிர்த்து வேற எதையுமே நீங்க அப்ளை பண்ணாதீங்க. பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவு. சரிங்களா? அதனால டக்ஸேவக் போஸ்டிங் மட்டும் சூஸ் பண்ணுங்க. 450 470 வரைக்கும் கூட. சரிங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்த்தோம்னா நமக்கு 32,500 வேகன்சி அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அப்ளை மூட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நமக்கு வந்து ஆன்லைன் மெத்தட் தான். இதில் வந்து ஆஃப்லைன் மெத்தட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். அடுத்ததான் வந்து ஆண்கள் பெண்கள் அனைவருமே நீங்கள் விண்ணப்பிச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போஸ்டிங்லாம் 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இதற்கு பர் மந்த்துக்கு சேலரி கிடைக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது மினிமம் அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மினிமம் 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரிங்களுக்கு ஓபிசியில் வரவங்களுக்கு எந்த ₹100 ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான். டெபிட் கார்டு மூலமா பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. உங்களுடைய மார்க்கை வச்சு மட்டுமே மெரிட் லிஸ்ட் போட்டு செலக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க ஏதாவது ஒரு டிகிரியில யூனிவர்சிட்டியிலயோ நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சரு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, எஜுகேஷனல் அதாவது உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ், அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட்ஸ், செல்ஃப் கேர் சர்டிஃபிகேட்ஸ், ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட், என்ஓசி நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறது எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து ஓகேங்களா அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம்.